ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம சேனலோட இலக்கு அக்கௌண்டன்சியில் சென்டம் எடுக்க வைக்கணுங்கிறது. அதுக்காக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இப்போ போன வீடியோட கண்டினியூஸாக பார்ட்னர்ஷிப் டீடு பார்ப்போம். பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது கண்டிப்பாக ரைட்டிங்கில் தான் இருக்கணும். அக்ரிமெண்ட்டு தான் ஓரலாக ரிட்டனாக எம்ப்ளாய்டாக இருக்கலாம். பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது வந்து ரைட்டிங்காக தான் இருக்கணும். இது ஒரு கொஸ்டின். அடுத்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லுது அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து இது ஒரு பார்ட்னர்ஷிப்போட அக்ரிமெண்ட்டுக்கான எவிடன்ஸ் தான் பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுது. அடுத்து கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. பார்ட்னர்ஷிப் டீடில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபோமோட நேம் என்ன, நேச்சர், எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க, எந்த இடத்துல அந்த பிஸ்னஸை செய்ய போகிறாங்க. அடுத்து கமென்ஸ்மெண்ட்டு, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், எந்த தேதியில் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ டூரேஷன், எவ்வளோ வருஷம் அந்த பிஸ்னஸை நடத்த போகிறாங்கங்கிற டீட்டெயில். அடுத்து எல்லா பார்ட்னர்ஸோட நேமும் அட்ரஸும் இருக்கும். அடுத்து ஈச் பார்ட்னர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் போட்டிருக்காங்க அந்த பிஸ்னஸுங்கிற டீட்டெயிலில், அந்த பிஸ்னஸில் போட்டிருக்காங்கங்கிற டீட்டெயில் இருக்கும். அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில். அடுத்து பார்ட்னர்ஸோட ட்ராயிங்கோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, அதாவது கேபிட்டல் பார்ட்னர்ஸ், இப்போ ஒரு பார்ட்னர் 1 lakh வந்து கேபிட்டல் போட்டிருக்கான் அப்படின்னா அவன் வந்து 10,000 வரையும் அந்த கேபிட்டல்லேருந்து பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ட்ராயிங். பர்சனல் யூஸுக்காக எடுக்கிறதுக்கு பேர் ட்ராயிங். அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கேபிட்டல், அதாவது பார்ட்னர்ஸோட கேபிட்டலுக்கு ஃபோம் வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு பார்ட்னர்ஸுக்கு திருப்பி கொடுக்க போகிறோங்கிறத டீட்டெயில். அடுத்து வந்து பார்ட்னர்ஸ் எடுத்த அமௌண்ட்டுக்கு, ட்ராயிங் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஃபோம் வாங்க போகுதுங்கிற டீட்டெயில். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ப்ரொவைட் பை பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ் எடுத்த லோனுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட போகிறாங்கங்கிற டீட்டெயில். அடுத்து அமௌண்ட் ஆஃப் சேலரி அலௌடு டு எனி பார்ட்னர், ஏதாவது ஒரு பார்ட்னர் அந்த ஃபார்மில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த பார்ட்னருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேலரி கொடுக்கணுங்கிற டீட்டெயில். அடுத்து அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோங்கிற டீட்டெயில், ஆடிட்டோட ப்ரொசீஜர் என்னங்கிற டீட்டெயில். அடுத்து நியூவாக ஒரு பார்ட்னரை நம்ம அட்மிஷன் பண்ணோம்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர் ரிட்டையர் அப்படின்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் டியூஸை எப்படி கொடுக்க போகிறோங்கிற டீட்டெயில். அடுத்து மெத்தட் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் குட்வில், அந்த ஃபோமோட குட்வில்லை வந்து எப்படி வந்து வேல்யூ பண்ண போகிறோங்கிற டீட்டெயில். அடுத்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஆஃப் த அட்மிஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் டெத் ஆஃப் பார்ட்னர், அந்த ஃபோமில் இருக்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை அந்த பார்ட்னர் வந்து அட்மிஷன் ஆகும்போதோ ரிட்டையர் ஆகும்போதோ இல்லைனா அந்த பார்ட்னர் டெத் ஆகும்போதோ எப்படி வேல்யூ பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில். அப்பாயின்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் பார்ட்னர், செட்டில்மெண்ட் டியூஸ், லீகல் ஹயர்ஸ், அதாவது ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸிக்யூட்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, அதை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில். அடுத்து ஃபோமை வந்து டெசல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா கலைக்கும் போது எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கும். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ராஜாவும் ரவியும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. அவங்க ஓரலாக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 2:1 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறதா. பட் ஆனால் ராஜா ரவியை விட அதிகமாக வேலை பார்த்ததுக்காக 3/4 ப்ராஃபிட் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஈக்குவலாக தான் வந்து பிரிச்சுக்க முடியும். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பார்ட்னர்ஷிப் டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ரெமுனரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ், டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது சேலரியோ ரெமுனரேஷனோ கொடுக்க மாட்டாங்க. செக்ஷன் 13 சப்செக்ஷன் ஏ, இந்த செக்ஷனை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட்டை ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். மேலே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராஃபிட்டை வந்து ரேஷியோ படி பிரிக்கக்கூடாது, ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். செக்ஷன் 13 சப்செக்ஷன் பி. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆர் ப்ரொவைடட். இப்போது இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது வந்து எதுலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவுட் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுப்பாங்க. நம்ம கேபிட்டல்னு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சட்டுன்னு முடிவெடுத்துருவோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுப்பாங்க. செக்ஷன் 13 சப்செக்ஷன் சி. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர்ஸ் டு த ஃபோம், ஒரு பார்ட்னர் லோன் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபோமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா 6% தான் அவருக்கு கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது பார்ட்னர்ஷிப் டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது. செக்ஷன் 13 சப்செக்ஷன் டி.
அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங். பார்ட்னர்ஷிப் டீடு ஆப்செண்ட்டாக இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 1ல் ஏபிசிடி வந்து பார்ட்னராக இருக்காங்க. அங்கே வந்து பார்ட்னர்ஷிப் டீடு வந்து கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்குறாரு. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடு பிகாஸ் டீட் இஸ் ஆப்சென்ட் அப்படி போட்டால் மட்டும் போதும். செகண்ட் ஒன்று பி வித்ட்ரான் 1000 per month வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போது நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing because no interest on drawing is charged because deed is absent. அடுத்து தேர்ட் ஒன் வந்து லோன் வந்து சி வந்து 10,000 கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து 9% வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. சி எனக்கு 9% அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் டீட் ஆப்செண்ட்டாக இருக்கும்போது கொடுப்பாங்க அப்படின்னா வெறும் 6% தான். ஸோ 6% இஸ் அலவுடு பிகாஸ் டீட் இஸ் ஆப்சென்ட்னு. ஃபோர்த் ஒன் DA demand salary 5,000 per month. DD is absent. No salary are provided. Salary or remuneration are provided போட்டால் போதும். ஏ டிமாண்ட் பண்ணுறாங்க கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம் ப்ராஃபிட்னு. DD is absent. ஸோ ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு போட்டால் போதும். அடுத்து எக்ஸசைஸ் 1. ஆகாஷ், பாலா, சந்துரு, டேனியல் பார்ட்னராக இருக்காங்க. நோ டீடு. அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து டீடு கிடையாது. ஆகாஷ் வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறதுனால 10% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்குறாரு. ஆப்சென்ட் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ப்ரொவைடட் பிகாஸ் டீட் இஸ் ஆப்சென்ட்னு போட்டால் போதும். செகண்ட் ஒன் வந்து பாலா வந்து 3,000 வித்ட்ரா பண்ணுறாங்க. 8% டிராயிங் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. டீட் இஸ் ஆப்சென்ட்டு நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இஸ் சார்ஜ் போட்டால் போதும். தேர்ட் ஒன் வந்து ஆகாஷ் டிமாண்ட் த ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் ரேஷியோவில் பிரிச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. DD is absent. Capital are distributed equally அப்படின்னு போடணும். அடுத்து ஃபோர்த் ஒன் டேனியல் வந்து சேலரி வந்து 10,000 per month கேட்குறாங்க. DD is absent. No salary or remuneration providedனு போட்டால் போதும். லோன் அட்வான்ஸ்டு பை சந்துரு 50,000 லோன் வந்து சந்துரு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து 12% கேட்குறாங்க. லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு வந்து எத்தனை பர்சன்டேஜ் தான் டீட் ஆப்செண்ட்டாக இருக்கும்போது கொடுப்பாங்கன்னா 6%. 6% அலவுடு பிகாஸ் டீட் இஸ் ஆப்சென்ட்னு போட்டால் போதும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் லேர்ன் பண்ணி செண்டம் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய கிஃப்ட்டு கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ.